ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜி சைடு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற அந்த சிஸ்டம் நியர்லி 14 இயர்ஸ் 2014 இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாரினில் துபாயில் எல்லாம் இந்த பிளான்ட் போட்டிருக்கோம். மெயினாக இந்த முனிசிபாலிட்டி சாலிட் வேஸ்ட்டில் இருந்து இதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. நாங்கள் எனர்ஜியாக நத்திங் பட் அது மெத்தனாலாக கொடுக்குறோம். ஸோ எங்கள் கான்செப்ட் இப்போது இந்த பிளான்ட் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. சார் கம்பெனி நேம் வைகுந்த் எனர்டெக் பிரைவேட் லிமிடெட். நான் அதுக்கு எம்டியாக இருக்கிறேன். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு நாங்கள் ஒரு 4 பேட்டன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேட்டன் கிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் இப்போ ஒரு டெமோ பிளான்ட்டு கமர்ஷியல் பிளான்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிளான்ட் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுக்கு ஒரு பிளான்ட் பண்ணுறோம், பல்கேரியாவுக்கு ஒரு பிளான்ட் பண்ணுறோம். இன்னொரு பிளான்ட் தூத்துக்குடிக்கு ஹார்பருக்கு ஒரு 30 டன் குப்பையிலேருந்து மெத்தனால் எடுக்கக்கூடியது இப்போ பிளான்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது சிம்பிள் தான். நம்ம ஒவ்வொரு கார்பரேஷன்லேயும் மலை மாதிரி குமிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஎஃப்ங்கிற முனிசிபாலிட்டி சாலிட் வேஸ்ட்டை நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி என்வரன்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதை மெத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுறோம். குளோபலாக பார்த்தீங்கன்னா மெத்தனால் அது க்ரீன் எனர்ஜியாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மெத்தனாலை இப்போது இனி ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் எல்லா மெரினுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கான்செப்டை ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி தூத்துக்குடி முனிசிபாலிட்டி கமிஷனரும் நாகர்கோவில் முனிசிபாலிட்டி கமிஷனரும் எங்களோட டெமோ பிளான்ட்டை பார்த்து நாங்கள் மெத்தனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிச்சோம், பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நாங்கள் எப்படின்னா நாங்களே இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஃபண்டு கவர்மெண்ட்டு எதுவும் கேட்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு தேவை லேண்டும் குப்பையும் தேவை. போட்டால் நாங்கள் அதில் உள்ள ரெவென்யூ எடுத்து நாங்களே இது பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்கள்ட்ட கான்செப்டை கொடுத்துருக்குறோம். எவ்வளோ கொடுத்து எடுக்கிறோம்? ஒரு டன் குப்பையில் நியர்லி 300 லிட்டர் மெத்தனால் கிடைக்கிறது. மாநகராட்சிக்கு அமௌண்ட்டே தான் கொடுக்கணுமா? இல்லை, கொடுக்க வேண்டாம். ஆமாம், இலவசமாட்டு அவங்ககிட்ட லேண்டும் அதுக்குள்ள இதுவும் கேட்டிருக்கிறோம் நம்ம குப்பையும். சரி, இப்போ அந்த கப்பலுக்கு இப்போ கிடைக்கணும் அங்கேருந்து அந்த மாதிரி பொல்யூஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா இப்போ தூத்துக்குடி போர்ட்டில் அவங்க பங்கர் கட்டிட்டாங்க மெத்தனாலுக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8000 டன் மெத்தனால் அவங்களுக்கு தேவை. 8 டன் மெத்தனால் அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த 8 டன் மெத்தனாலுக்கு தான் நாங்கள் இப்போ ஒரு 30 டன் ஆர்டிஎஃப் முனிசிபாலிட்டிலேருந்து 8 டன் மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டுங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஒரு யூஎஸ் கம்பெனியோட டைப் பண்ணி. ஸோ இப்போது அந்த யூஎஸ் கம்பெனியும் தூத்துக்குடி போர்ட்டும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போது இனி அந்த ட்ரைபார்ட் அக்ரிமெண்ட் கார்பரேஷன் கூட போட்டாங்கன்னா, அதாவது கார்பரேஷன் குப்பையை கொடுக்கணும், நாங்கள் மெத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணி ஹார்பருக்கு கொடுத்துருவோம், அவங்க மெரைனுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ லோக்கலில் உள்ள விசைப்படகு அந்த மாதிரி ஏதாவது பயன்படுது? ஆமாம், ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த மெத்தனால ஃபியூலாக கொண்டு வரதுக்கு அந்த படகுகளுக்கும் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் டீசல் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். நமக்கு 1 லிட்டர் மெத்தனால் என்ன ரேட்டில் இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக மார்க்கெட் ப்ரைஸ் 45 ருபீஸில் இருக்குது. பட் இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். எங்களுக்கு 10 to 12 ரூபா தான் ஆகும் 1 லிட்டர் மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சரி, மேற்கொண்டு அரசாங்கம் உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது? எப்படிங்க? அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசாங்கம் குயிக்காக அப்ரூவல் கொடுக்கணும். இதுக்கு மெயினாக அப்ரூவல் கொடுத்துட்டா இப்போ எங்கிட்ட நிறைய இன்வெஸ்டர் இருக்கிறாங்க இதுக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு நாங்கள் பிளான்டையும் கொடுத்து அதை அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை க்ளீனாக சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். என்விரான்மெண்டலாக கிளியராக பண்ணி கொடுத்துருவோம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். எங்கெல்லாம் அந்த கம்பெனிகள் செயல்படுத்துது? இப்போ எங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் இருக்குது, ஹைஆர் கார்பரேஷன் அப்படின்ட்டு. அது ஒரு இது நாஸ்டாகில் லிஸ்டட் கம்பெனி தான். அவங்க தான் ஃபாரின் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. போர்ச்சுகல், பல்கேரியா, யூஎஸ்ல எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிசி, அப்புறம் இன்னொரு எங்கள்கிட்ட ஒரு இபிசி கம்பெனி இருக்குது. அவங்க கவர்மெண்ட் இந்தியாவில் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மெத்தனால் எடுத்த கழிவுகள் மூலமாக என்ன மாதிரியான பொருட்கள் உற்பத்தி பண்ண முடியும்? மெத்தனாலில் நீங்கள் கிடச்சிட்டுன்னா அது உங்களுக்கு பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், திருப்பி சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் அதிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். மெத்தனால் ஒரு கோர் இது, அதாவது ஃபியூவல் மாதிரி. ஸோ அதனால் அந்த ஃபியூவலை வச்சு நம்ம நிறைய இது பண்ணலாம். இப்போ டைரெக்டாகவே மெரைனுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. மெத்தனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நியர்லி டெய்லி 14,000 லிட்டர் டெய்லி இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஓரனால அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அந்த குப்பைகளை குவிஞ்சிருக்கிறதுனால அந்த இடங்கள்ல இது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பெரிய வச்சிருக்கோம். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ இந்த வேஸ்ட் குப்பையை நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுனால அந்த இடமும் கிளியர் ஆகும். திருப்பி லோக்கலில் இருக்க பப்ளிக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நாங்கள் பண்ணிடுவோம். எனக்கு பேர் மனோகரன்.